நம்முடைய இலக்கியத்திலும் மேடையிலும் ஒரு டார்க்கியும் கல்லறையும் சேர்ந்தால் சிரிப்பு பிறக்கும். அவன் சொல்கிறான், நான் இருக்கிற பேய்களுக்கு பயப்படல, ஆனா இல்லாத பேய்கள்தான் கொஞ்சம் பயமாயிருக்கு. சிரிப்பின் பின்னால் ஒரு சிறு அச்சம், அதுவே மனித மனம். சில பேய்க்கதைகள் நம்மை சிரிக்க வைக்கின்றன, சில மனதை வருடுகின்றன. இங்கே ஒரு பெண் இறந்தவரை மீண்டும் சந்திக்க வேண்டும் என ஏங்குகிறாள். அந்த ஆசையே ஒரு புதிய வகை பேய்க்கதை. பயத்துக்கான உச்சம், த ஹாண்டட் அண்ட் த ஹாண்டர்ஸ். சேவகர் ஓடுகிறான். நாய் சுவரை நெருங்கி நடுங்குகிறது. அந்த நாய் இறந்தது, கழுத்து முறிந்தது, பயத்தால். இதுதான் ஒரு உண்மையான பேய்க்கதையின் திகில். ஆனால் சில கதைகள் திகிலில் அறிவியலை கலந்து எழுதப்பட்டவை. அமானுஷ்யத்தை விளக்க முயலும் மனிதன் விளக்க முடியாத ஒன்றை தொடுகிறான். புல்வர் லிட்டன் பழைய திகில் கதையிலேயே புதிய விளக்கம் கொடுத்தார். அவர் பேயை மறுப்பதில்லை, அதற்கு ஒரு காரணம் தேடுகிறார். அதுவே பேய்க்கதையின் அறிவியல் யுகத்தின் தொடக்கம். ஆம்ப்ரோஸ் பியர்ஸ், தி டேம்ட் யங். மரண விசாரணை அறை ஒரு டைரியில் எழுதப்பட்ட வார்த்தைகள். நாம் காணாத நிறங்கள் உண்டு. கடவுளே, அந்த பேய் விஷயம் அத்தகைய நிறத்தில்தான். இது அறிவியலை விளக்கவில்லை, அச்சத்தை விளக்குகிறது. நள்ளிரவு நெருங்குகிறது. புத்தக அலமாரி சலசலக்கிறது. அவர் திரும்பி பார்க்கிறார். எதுவும் இல்லை. அறிவால் விளக்க முயலும் மனிதன் கூட இருளில் எச்சரிக்கையுடன் செல்கிறான். மின்விளக்கு, மைக்ரோஸ்கோப், கருவிகள் எல்லாம் விளக்கத்திற்காக. ஆனால் நிழல்கள் இன்னும் நம்மை நோக்கி காண்கின்றன. நாம் பழைய பேய்க்கதையை அழிக்கிறோமா, இல்லை புதிய அறிவியல் பேய்க்கதையா உருவாக்குகிறோம்? மக்கள் இன்னும் நெருப்பு மொழியில் கதை கேட்கிறார்கள். நிழல்கள் சுவற்றில் ஆடுகின்றன. அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் நாம் இன்னும் கதை சொல்லியை சூழ்ந்து அமர்வோம். இரவு முழுவதும் விழித்திருப்போம், நிழல்கள் நம்மை நோக்கி காணும் வரை.